ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அப்படின்றது ஏஜ் ஃபேக்டராக இருந்தாலும், பட் ஆனால் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காருன்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கடுமையான லிவர் சிரோசிஸ்ன்ற நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதாவது ஈரல் சுருக்க நோய்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஈரல் சுருக்க நோய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் இருக்கிற ஒரே ட்ரீட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஈரலை மாற்றி வைக்கிறது தான். அது பேர் தான் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த லிவர் சிரோசிஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமான காரணம் வந்து நம்மளோட மது தான். அதில் டவுட்டே இல்லை. மது பிரியர்கள் அப்படின்னு கூட சொல்கிறாங்களே, அவங்க தான் மெயின் ரீசன்ஸ். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 100 கேஸ் இருக்குன்னா ஒரு 70-80 கேஸ் வந்து இந்த மதுனால மட்டும்தான் மெயினாக ஏற்படுது. ஸோ யார் யாரெல்லாம் அளவுக்கு அதிகமாக குடிக்கிறாங்களோ, அதே மாதிரி டெய்லி குடிக்கிறாங்களோ, கரெக்டாக குடிக்கிறது இல்லையோ, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய சொல்லிட்டே போகலாம். ஒரு சில மாத்திரைங்களோட டாக்ஸிசிட்டி இல்லைன்னா பாய்சனிங் கூட சில நேரத்தில் வந்து ஈரலை டேமேஜ் பண்ணக்கூடிய லிவர் ஃபெயிலியர் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. இது 3. 4வது வந்து இந்த கொழுப்பு வந்து ஈரலை சுற்றி படிகிறது. அது பேர் தான் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேட்டி லிவர் கூட லேட்டர் ஸ்டேஜஸ்ல வந்து இந்த ஈரல் சுருக்க நோய்னு சொல்லக்கூடிய லிவர் சிரோசிஸை உண்டாக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பசி ரொம்ப குறைஞ்சிரும். 2வது வந்து வயிறு வந்து எதை சாப்பிட்டாலுமே கல்லு மாதிரி இருக்கிற ஒரு ஃபீலிங்கு. செரிமானமே சரியில்லையே, எதை சாப்பிட்டோன்னே வயிறு புஷ்ஷுன்னு ஒரு மாதிரி வீங்கிக்குது, ஒரு மாதிரி உபசமாவே இருக்கு அப்படின்ட்டு ஒரு சைன் ஆஃப் இன்டைஜஷன் சொல்லுவாங்க. லேட்டரானா டக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்ணுலாம் என்ன எல்லாரும் வந்து என்ன மஞ்சளா இருக்கு, கண்ணு உங்களுக்கு மஞ்சளா இருக்குன்னு ஜாண்டிஸ், மஞ்சக்காமால், இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு அறிகுறியா இருக்கு. இப்போ நான் வந்து லிவர் டொனேட் பண்றேன் என் பையனுக்கோ இல்லைன்னா எங்களோட அப்பாக்கோ யாருக்கோ டொனேட் பண்றேன் அப்படின்னா என்னோட லிவர் மொத்தமா எடுத்து கொடுத்துட்டு நான் எப்படி வாழ்றது? அதனால அது மாதிரி கிடையாது. அப்ப என் லிவர்ல ஒரு பர்டிகுலர் பகுதியை மட்டும் எடுத்து அதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு வைப்பாங்க. அந்த சின்ன வைக்கிற பகுதியே வந்துட்டு ஏன்னா லிவருக்கு நான் சொன்ன நல்ல குணம் இருக்கு, அதுவே வளர்ந்துக்கும், ரெப்ளிகேட் பண்ணிக்கும். அப்ப அந்த சின்ன லிவர் கொஞ்சம் பெருசாகி அதுவே சைஸை வந்து நார்மல் ஆகிக்கும். எனக்கும் வெட்டின லிவர் திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரீஜென்ரேட் ஆகி நார்மல் ஆகலாம். ஏன்னா இட் ஹஸ் காட் a chance to replicate. ஸோ அதனாலதான் வந்துட்டு ஸோ ஃபுல் லிவர்லாம் எடுத்து அப்படியே வைக்க மாட்டேன். சார், இன்னைக்கு காலையில நடிகர் அபிநய் இறந்துட்டதா செய்தி வந்தது. அது நிறைய பேரை வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி கூட அவர் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுல தான் சீக்கிரமாவே சரியாய் வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ கல்லீரல் பாதிக்கப்பட்டு திடீர்னு இறந்திருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல வந்து நம்மளோட ஆழ்ந்த வருத்தத்தை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இது வந்து ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அப்படின்றது ஏஜ் ஃபேக்டராக இருந்தாலும், பட் ஆனால் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காருன்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரே வந்து இன்டர்வியூலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றதுனால இதில் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா கடுமையான லிவர் சிரோசிஸ்ன்ற நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதாவது ஈரல் சுருக்க நோய்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஈரல் சுருக்க நோய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் இருக்கிற ஒரே ட்ரீட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஈரலை மாற்றி வைக்கிறது தான். அது பேர் தான் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவாங்க. லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணல அப்படின்னா வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு மாத்திரைகளை கொஞ்சம் வந்து ப்ரெஷர் தள்ளுறது, ப்ரெஷர் குறைக்கிறது, தண்ணியை ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறது, இந்த மாதிரி வீடியோலாம் கூட முன்னாடி அவரே போட்டிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனே இல்லைன்னும் போது, லிவர் மாற்றினா மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்னும் போது நடுவில் என்ன காம்ப்ளிகேஷன் வேணாலும் வரலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நடிகர் ரோபோ சங்கர் சாரும் இதே மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ல தான் இருந்தாங்க. திடீர்னு ரத்த வாந்தி எடுத்து ஹீமோகுளோபின் கம்மியாகி இறந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த கேஸ்லையும். ஸோ அவருக்கும் வந்து ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தமோ இல்லைனா வந்து ஏதாவது தொற்று நோயோ இல்லைனா வந்து வயிற்றுல வந்து பார்த்தீங்கன்னா நீர் சேர்ந்தோ இல்லை பிபி குறைஞ்சோ ஏதோ ஒரு காரணத்தினால அந்த மரணம் வந்து நீடிச்சிருக்கு. ஆனால் முக்கியமான காரணம் அந்த இதுக்கு ரீசன் வந்து இந்த ஈரல் சுருக்க நோயின்னு சொல்லக்கூடிய லிவர் சிரோசிஸ் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எதுக்காக வருது, எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? இந்த லிவர் சிரோசிஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமான காரணம் வந்து நம்மளோட மது தான். அதில் டவுட்டே இல்லை. மது பிரியர்கள் அப்படின்னு கூட சொல்கிறாங்களே, அவங்க தான் மெயின் ரீசன்ஸ். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 100 கேஸ் இருக்குன்னா ஒரு 70-80 கேஸ் வந்து இந்த மதுனால மட்டும்தான் மெயினாக ஏற்படுது. ஸோ யார் யாரெல்லாம் அளவுக்கு அதிகமாக குடிக்கிறாங்களோ, அதே மாதிரி டெய்லி குடிக்கிறாங்களோ, கரெக்டாக குடிக்கிறது இல்லையோ, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ மதுன்றது ஒரு மெயின் ஃபேக்டர். ஆல்கஹாலிக் ரிலேட்டட் லிவர் சிரோசிஸ் தான் வந்துட்டு மோஸ்ட் காமன் அப்படின்றது ஃபர்ஸ்ட். மதுவை தாண்டி அடுத்து பார்க்கும்போது ஒரு சில வைரஸ்கள் வருது. ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, இந்த மாதிரி வைரஸும் வந்து இந்த லிவர் சிரோசிஸை உண்டாக்க முடியும். இது 2. 3வது ஒரு சில மாத்திரைங்களோட டாக்ஸிசிட்டி இல்லைன்னா பாய்சனிங் கூட சில நேரத்தில் வந்து ஈரலை டேமேஜ் பண்ணக்கூடிய லிவர் ஃபெயிலியர் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. இது 3. 4வது வந்து இந்த கொழுப்பு வந்து ஈரலை சுற்றி படிகிறது. அது பேர் தான் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேட்டி லிவர் கூட லேட்டர் ஸ்டேஜஸ்ல வந்து இந்த ஈரல் சுருக்க நோய்னு சொல்லக்கூடிய லிவர் சிரோசிஸை உண்டாக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த லிவர் சிரோசிஸ்க்கு இம்பார்ட்டன்டான ஒரு 3-4 இம்பார்ட்டன்ட் காரணங்கள். ஆனா இதெல்லாம் தாண்டி வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா மது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுதான் மெயின் ரீசன். நோய் வர்றதுக்கான அறிகுறிகள் ஏதாவது இருக்குங்களா, நம்ம கண்டுபிடிக்கலாமா?
கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பசி ரொம்ப குறைஞ்சிரும். 2வது வந்து வயிறு வந்து எத சாப்பிட்டாலுமே கல்லு மாரி இருக்கிற ஒரு ஃபீலிங்கு. செரிமானமே சரியில்லையே, எத சாப்பிட்டோனமே வயிறு புஸ்ஸுன்னு ஒரு மாரி வீங்கிக்குதே, ஒரு மாரி உப்பசமாவே இருக்கே, அப்படின்ட்டு ஒரு சைன் ஆஃப் இன்டைஜஷன்னு சொல்லுவாங்க. செரிமானம் எனக்கு சரியில்ல, வயிறு எத சாப்பிட்டாலும் உப்பிக்குது அப்படின்றது தான் ஏர்லியரா இருக்கும். லேட்டர் ஆனா டக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கண்லாம் என்ன எல்லாரும் வந்து என்ன மஞ்சளா இருக்கு, கண்ணு உங்களுக்கு மஞ்சளா இருக்குன்னு ஜாண்டிஸ், மஞ்சக்காமால் இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு அறிகுறியா இருக்கு. அதுக்கப்புறம் லிவர் ஃபெயிலியர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து வயிறுல தண்ணி சேர்றது. அப்ப பார்த்தீங்கன்னா, வயிறு பானை மாரி சைஸ்க்கு பெருசா ஊதிரும். கால் கர்ல வீக்கம் வரும். அதே மாதிரி அந்த கால் வீக்கம் வந்து 2 கால் வீக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா, விரை வரைக்குமே வந்து அந்த வீக்கம் வந்து ரொம்ப அதிகமா செல்லலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மூஞ்சும் வந்து வீக்கம் அடையிறது. கண்ண சுத்தி ஒரு வீக்கம் வர்றது. ஸோ இந்த மாரி உடம்புல நீர் சேருதல் இருக்கிறதுனால எல்லா உடம்பும் வீங்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து லிவர் சிரோசிஸோட மெயின் சைன்ஸ். இத தாண்டி லிவர் ஃபெயிலியருக்கு பல சைன்ஸ் இருக்கு. இந்த ப்ளீடிங் ஆகுறது, அங்கங்க ரத்தம் போறது, வாந்தியில ரத்தம் வர்றது, டாய்லெட் போகும்போது பிளட் போறது. இந்த மாரிலாம் சைன்ஸ் கூட வந்துட்டு நம்மளுக்கு வரலாம். அந்த தொப்புள் கொடிலாம் வந்து வெளிய வந்துரும். அது பேரு வந்து எவர்டட் அம்பிலிகஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி சைன்ஸ்லாம் வரலாம். ஆனா ரொம்ப காமனா வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியலா ஆரம்பிக்கிறது நீங்க ஒரு நல்ல மதுப்பிரியரா இருந்தீங்க. உங்களுக்கு இப்ப பசி எடுக்க மாட்டேன்து. சாப்பிடும்போது வயிறு உப்பசம் ஆகுது. அதே மாரி கொஞ்சம் அந்த கண்ணுலாம் மஞ்சளா தெரியுது. இந்த மாரிலாம் ஒரு அறிகுறி இருந்ததுன்னா, கண்டிப்பா இந்த ஈரல் சுருக்கம் நோய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். மது குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாரி சில அறிகுறிகள் இருக்கிறதுனால அது திடீர்னு நிறுத்திடுறாங்க. அவங்களுக்கு ஏதாவது சரி பண்ண முடிய வாய்ப்புகள் இருக்கா? அது என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்றத பொறுத்து, எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஈரல் பாதிக்கப்பட்டிருக்குன்றத பொறுத்து தான். இப்ப ஸ்டார்ட்டிங்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மது குடிக்கும்போது எடுத்த உடனே இந்த ஈரல் சுருக்க நோய் வராது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேட்டி லிவர்ன்னு சொல்லக்கூடிய ஈரல சுத்தி கொழுப்பு தான் படியும். அது அடுத்த ஸ்டேஜ்ல போகும்போது நேஷ் அதாவது வந்து ஆல்கஹாலிக் ஸ்டேட்டோ ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஈரல் வீக்கம் ஏற்படும். லிவர்ல வந்து ஒரு வீக்கம் ஏற்படும். அத தாண்டியும் அவங்க குடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும்போது தான் பார்த்தீங்கன்னா, அந்த ஈரல் சுருக்க நோய்க்கு போயிடுது. இந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டி லிவர் இல்லன்னா வந்துட்டு இந்த ஆல்கஹாலிக் ஸ்டேட்டோ ஹெப்படைட்டிஸ் இந்த மாதிரி டைப்லலாம் வந்து நம்ம வந்து ஆல்கஹாலை நிறுத்துறோம், மதுவை நிறுத்துறோம்னா நம்மளுக்கு நல்லா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஆனா ஒன்ஸ் ஈரல் சுருங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுதான் கஷ்டம். ஏன்னா ஈரல் வந்து ரொம்ப நல்ல உறுப்பு. அது வந்து தன்னைத்தானே வந்து சரி செஞ்சுக்க ட்ரை பண்ணும். ஒரு ரிப்பேரேட்டிவ் கெப்பாசிட்டி உள்ளது. அதனால ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ்லலாம் நம்ம வந்து கொஞ்சம் மைல்ட் டேமேஜ் இருக்கும்போது நிறுத்தும்போது 100% ரிவலே அதை சரி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை நம்ம போட்டு இன்னும் அடி அடின்னு அடிச்சோம்னா ஈரல் சுருக்க நோய்க்கு போயிடுச்சுன்னா அப்பதான் ஒன்றும் பண்ண முடியாதுன்றது தான் ஆன்சர். சார் ஆனா இப்போ இந்த கல்லீரல் நோயால பாதிக்கப்பட்டவங்கள காப்பாத்தவே முடியாதுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல சர்ஜரி மட்டும் தான் வழின்னு சொல்ல வரீங்களா? சரி இந்த கல்லீரல் நோயின்றது பிராட் டாபிக். இப்ப நம்ம அதுல உள்ள பேசுற அந்த நோய் பேரு லிவர் சிரோசிஸ். அதாவது ஈரல் சுருக்க நோய். அத பத்தி மட்டும் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு அதனால தான் வந்து இறந்திருக்காங்க. அந்த டாபிக் பத்தி தான் நம்ம மெயினா பேசணும். கல்லீரல் நோயில நெறைய இருக்கு. இப்ப நார்மலா வந்து லிவர் வந்து ஹெப்படைட்டிஸ்ன்னு ஒரு வைரஸ், ஹெப்படைட்டிஸ் ஏ, சி இந்த மாரி நெறைய வைரஸ் இருக்கு. அதுலயும் ஈரல் தாக்கப்படும். ஒரு மாத்திரை போட்டாலும் ஈரல்ல வீக்கம் வரலாம். இதெல்லாம் நெறைய விதமான ஈரல் நோய்கள் உண்டு. அதெல்லாம் 100% கியூரபிள். ஆனா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது லிவர் சிரோசிஸ். அதாவது மதுனால அதிகமா குடிச்சு ஈரல் ஃபுல்லா சுருங்கி போச்சு. அது பேர் தான் லிவர் சிரோசிஸ். இந்த லிவர் சிரோசிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் வந்து சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான் அதிகமா போகும். அதாவது ஏன்னா சுருங்குன ஈரல நார்மல் ஆக்க முடியாது. அப்போ சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து மாத்திரைங்க, இப்படியே தண்ணி எடுக்கிறது இந்த மாரி தான் போகும். ஆனா அதுக்கு டெஃபினட்டா நாங்க ட்ரீட் பண்ணி ஆகணும். இத நம்ம சரி செஞ்சிட முடியுமா 100% அதுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. வேற ஒரு நல்ல ஈரல் எடுத்து இவருக்கு செலுத்துறது. அது பேர் தான் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவாங்க. ஈரலை மாத்தி வைக்கிறது. ஸோ லிவர் சிரோசிஸ் ஆயிடுச்சுன்னா டிரான்ஸ்பிளான்ட் தான் நிரந்தர தீர்வு. மற்ற மருந்துகள் எல்லாமே வந்துட்டு டைமை தான் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். அதனால வந்து பெருசா போன லிவர் வராதுன்றது தான் ஆன்சர். சார் ஆனா நீங்க சொன்னது போல சப்போர்ட் சிஸ்டமா தான் பண்ணிட்டு இருக்க முடியும்ன்றது சொல்றீங்க. இவருக்கு கூட வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த நோயால பாதிக்கப்பட்டும் அவர் தன்னை வந்து தான் மீண்டு வந்துருவேன் அப்படின்றது திரும்ப திரும்ப சொல்லி ட்ரீட்மெண்ட்ல தான் இருந்திருக்காரு. சோ ஒருவேளை வந்து இவருக்கு சர்ஜரி பண்ணி இந்த டிரான்ஸ்பிளான்ட் நடந்திருந்தா உயிரை காப்பாற்ற முடிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கா? அதுதானே அவர் சேனலா போயிட்டு எனக்கு ஃபண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஃபண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ சேனல்ல பேசியிருந்தாரு. சோஷியல் மீடியா மூலியமா எவ்வளோ பேருக்கு ரிக்வெஸ்ட் வச்சிருந்தாங்க. எனக்கு வந்து அது ஆப்பரேஷனுக்கு செலவாகுது, ஃபண்டிங் ஆகுது. இதெல்லாம் எதுக்கு கேட்கறாங்க? இந்த சர்ஜரிக்காக தான் கேட்கறாங்க. ஏன்னா டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ஒரு குப்பனோ, சுப்பனோ பண்ண முடியாது. அது வந்து விலை அதிகம். ஓகேங்களா? பல லட்சங்கள் வந்து அதில டீல் ஆகும். ஆயிரக்கணக்கில முடியிற மேட்டர் கிடையாது. அப்ப லட்சங்கள்ல டீல் ஆகுற ஆப்பரேஷனுக்கு வந்து அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியலம்போது ஹெல்ப் கேட்டுட்டாரு. நெறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. சினி துறையிலேருந்து யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ஆப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. யாரோ ப்ரொடியூசருக்கு ஹெல்ப் பண்ணுங்க கேட்கறாரு. யாரும் கண்டுக்கல. ஸோ அதுதான் ரிசல்ட் ஆச்சு. ஸோ அதனால தான் ஒரு ஃபண்டிங் கேட்கறாரு. ஸோ ஏன்னா அதுதான் நிரந்தர
நிரந்தர தீர்வு. ஓகே, சப்போஸ் யாராவது ஃபண்டிங் பண்ணி அவருக்கும் அந்த கரெக்ட் டைம்ல லிவர் கிடைச்சி லிவரை மாத்திருந்தாங்க அப்படின்னா 100% அவர் நல்லா இருப்பாரு. அதுல என்ன டவுட்? லிவர் வந்து நம்மளுக்கு வந்து அவருக்கு செலவு பதிலாக பொருளாதாரம் பிரச்சனை அப்படின்னும் போது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் போது அப்புறம் எப்படி நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும்? ஏன்னா வந்துட்டு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஃப்ரீ ப்ரொசீஜர் கிடையாது. அது வந்து ஒரு ரிஸ்கி ப்ரொசீஜர், பல காஸ்ட்லி ப்ரொசீஜர். லிவர் கிடைக்கணும், இந்த மாதிரி பல்வேறு சேலஞ்சஸ் இருக்குல்ல. ஸோ அதனால அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். சார் நான் தெரியாததுனால கேட்கிற ஒரு சின்ன டவுட் தான். இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்கன்னா, இப்போ கிட்னி வந்து ஒண்ணு வச்சுட்டு நம்ம ஒண்ணு உயிர் வாழலாம். அதுல வந்து டிரான்ஸ்பிளான்ட்காக நம்ம உதவ முடியும். பட் லிவர் எப்படி சார் பாசிபிள்? சரி, லிவர் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பல உறுப்புகள் இருக்கு. லிவர்ல வந்து கிட்டத்தட்ட 7-8 செக்மெண்ட் இருக்கு. அதாவது லிவர் அப்படின்றது நம்மளுக்கு ஃபுல்லா தெரியும். ஆனால் அதை பிரிச்சு பார்த்தோம்னா கீழ இருந்து ஒரு 8 கிளைகளா பிரியும். ஸோ பல அது பேர் தான் லோப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? லோப்ஸ், லெஃப்ட் லோப் ஆஃப் லிவர், ரைட் லோப் ஆஃப் லிவர். அந்த லோபுக்குள்ள பல்வேறு சின்ன சின்ன குழுக்களா வாழும். அது பேர் தான் செக்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ ஈரலை விரிச்சோம் அப்படின்னா ஒரு பூ மாதிரி பல்வேறு செக்மெண்ட்ஸா ஒரு 7-8 செக்மெண்டா வந்து விரியும். அதுல வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்றப்போ ஏதாவது பர்டிகுலரா ஒரு 4-5 செக்மெண்ட் எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்ப நான் வந்து லிவர் டொனேட் பண்றேன் என் பையனுக்கோ இல்லைன்னா எங்களோட அப்பாக்கோ யாருக்காவது டொனேட் பண்றேன் அப்படின்னா என்னோட லிவர் மொத்தமா எடுத்து கொடுத்துட்டா நான் எப்படி வாழ்றது? அதனால அது மாதிரி கிடையாது. அப்ப என் லிவர்ல ஒரு பர்டிகுலர் பகுதியை மட்டும் எடுத்து அதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு வைப்பாங்க. அந்த சின்ன வைக்கிற பகுதியே வந்துட்டு ஏன்னா லிவருக்கு நான் சொன்ன நல்ல குணம் இருக்கு, அதுவே வளர்ந்துக்கும், ரெப்ளிகேட் பண்ணிக்கும். அப்ப அந்த சின்ன லிவர் கொஞ்சம் பெருசாகி அதுவே சைஸை வந்து நார்மல் ஆக்கிக்கும். எனக்கும் வெட்டின லிவர் திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரீஜென்ரேட் ஆகி நார்மல் ஆகலாம். ஏன்னா இட் ஹஸ் காட் a chance to replicate. ஸோ அதனால தான் வந்துட்டு ஸோ ஃபுல் லிவர்லாம் எடுத்து அப்படியே வைக்க மாட்டாங்க. சார் ஆனா இந்த நோய் வந்து குறிப்பா குடிக்கிறதுனால மட்டும்தான் வருதா? இல்ல புகையிலை சார்ந்த பொருட்கள் யூஸ் பண்றதுனாலோ, போதைப் பொருட்கள் யூஸ் பண்றதுனாலயோ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? இல்ல ஃபர்ஸ்ட் குடிக்கிறது, அதுல டவுட் இல்ல. இந்த போதைப் பொருட்கள் மற்றும் நீங்க சொல்ற மாதிரி இந்த ஸ்மோக்கிங்கு, காஞ்சா இந்த மாதிரி போதைப் பொருட்கள்னால வந்து வரலாமான்னா வரலாம். ஓகேங்களா? ஆனா அதுக்கு அந்த பேட் ஹேபிட்ஸ்க்கு வரக்கூடிய நோய்கள் இன்னும் பல இருக்கு. பெரிய பெரிய நோய்கள்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறக்கலாம், அவங்க ஒரு ஸ்ட்ரோக் வந்து இறக்கலாம், கேன்சர் வரலாம், இந்த மாதிரி நோய்கள் இருக்கு. அப்போ லிவர் சிரோசிஸ் வந்து அதுல ரொம்ப காமன் கிடையாதுன்னு தான் சொல்ல வரேன். இந்த ஈரல் சுருக்க நோய் டைரக்டா ரொம்ப காமன் வந்து மதுனால தான். மத்த பேட் ஹேபிட்ஸ்னால அதுக்குன்னு சொல்லிட்டு வேற பெரிய பெரிய நோய்கள் இருக்கு. இந்த லிவர் சிரோசிஸோட அதை யோசிக்க வேண்டாம். லிவர் சிரோசிஸ் வரலாம் அவ்வளவுதானே தவிர பட் ஆனா மெயின் ரீசன் மது தான். சார் இந்த கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கான சில டிப்ஸ் கடைசியா சொல்லிடுறீங்களா? டிப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரொம்ப அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கு. எவ்வளோ போராட்டம் நடத்துறாங்க எல்லாரும், டாஸ்மார்க்கை மூடுங்க, அதே மாதிரி ஆல்கஹால் கடைகள், மதுபான கடைகள் வேணாம் அப்படின்ட்டு. அதை கொஞ்சம் முதல்ல இம்பார்ட்டண்டா பண்ணணும். ஏன்னா குவாலிட்டி ஆஃப் ஆல்கஹால் ரொம்ப முக்கியம். அந்த குவாலிட்டி ஆஃப் ஆல்கஹாலை ரெகுலேட் பண்றோம். பல இடத்துல இந்த கள்ளச்சாராயங்கள், அதே மாதிரி விஷச்சாராயங்கள் இதெல்லாம் வருது. இதெல்லாம் இந்த எப்படி கட்டுப்படுத்துறது? ஸோ இதெல்லாம் அதனால தான் சொல்றோம், அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பொறுப்பு இதில் வந்து இருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது மக்களான நம்மளுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் பொறுப்பு இருக்கு. ஏன்னா மதுதான் அதுக்கு ஒரு மெயின் ரீசன்ன்றதால தேவையில்லாம எதுக்கு நம்ம போய் காசு கொடுத்து நம்ம ஈரலை வந்து ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிக்கணும். ஸோ தயவு செஞ்சு வந்துட்டு மதுபான கடைகளில் போயிட்டு நீங்க வந்து குடிக்கிறத வந்து முதல்ல நிறுத்துங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி மாத்திரைங்கெல்லாம் தேவையில்லாம போடாதீங்க. மாத்திரைங்க வந்து டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணி உங்களை செக் பண்ணி போடுறது கரெக்ட். நீங்களே போயிட்டு மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு வலிக்கு மாத்திரை போட்டுக்கிட்டேன், தலைவலிக்கு மாத்திரை போட்டுக்கிட்டேன், இதுக்கு மாத்திரை வாங்கி போட்டுக்கிட்டு நீங்களே மெடிக்கல் ஷாப்காரன் உங்ககிட்ட என்ன கேட்கறான்? காசு கொடுத்தா 2-3 மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவோம். அவங்க உங்களோட ஹெல்த்தை பத்தி எதுவுமே தெரியாது. ஸோ தேவையில்லாத மாத்திரைகள் நீங்களே வாங்கி சாப்பிடாதீங்க. தேவையில்லாத லேகியங்கள், பொட்டலங்கள், ஆன்லைன் ப்ராடக்ட், வெயிட் லாஸ் பவுடர் இந்த மாதிரி விற்கிறதெல்லாம் வாங்கி நீங்க தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. ஏன்னா எல்லாமே முதல்ல போய் செரிமானம் ஆக போறது லிவர்ல தான், மெட்டபாலைஸ் ஆக போகுது. அப்ப ஈரலை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லா பார்த்துக்கணும்னா நம்ம வாய் வழியா போடுற பொருட்கள்ல ரொம்ப ஜாகிரதை தேவை. அது என்ன பொருள், வீட்டுல செஞ்ச பொருளா, வெளியே வந்து என்ன எங்க செய்யறான், சும்மா வெயிட் லாஸ் பவுடர்னு தரானே அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய யோசிக்கணும். அப்ப ஈரலை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னும் போது இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தாண்டி வந்து இந்த ஃபேட்டி லிவருக்கு இந்த சுகர் கட் ரொம்ப நல்லது. சுகரை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியல் சுகர் அதிகமாக சேர்த்துக்காம நல்லாவே நார்மலாகவே சாப்பிட்டுக்கிட்டு நல்ல ஃபைபர் ஃபுட்டை உள்ள எடுத்துக்கிட்டு நார்ச்சத்து ஃபுட்டுகளை உள்ள எடுத்துக்கிட்டு இருந்தோம்னாலே லிவர் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் சொல்றது இம்பார்ட்டன்ட் கிரக்ஸ் ஆஃப் ஆல். ஸோ உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.